मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। पूषानुमन्त्रण मन्त्रस्य उत्कर्षः अस्ति न वा इति विचारः प्रवर्तते। तत्र अन्ते किं प्रवृत्तम् इत्युक्ते दुर्बलस्यापि प्रबलाश्रितस्य प्राबल्यात् इति उक्तं। कस्मिन् विषये इयं पङ्क्तिः वर्तते इत्युक्ते समाख्या यद्यपि दुर्बला तथापि प्रकरणापेक्षया अत्र समाख्यायाः प्राबल्यं वर्तते। कुतः इत्युक्ते समाख्या प्रकरणापेक्षया प्रबल लिंगप्रमाण आश्रिता वर्तते इति कृत्वा तस्याः समाख्यायाः प्राबल्यम् इति निरूपितम्। अस्मिन् विषये इत्युक्ते यद्यपि स्वरूपेण किञ्चित् दुर्बलं वर्तते अथापि प्रबलाश्रितं तत् चेत् अवश्यं तद् दुर्बलप्रमाणमपि प्रबलं भवेत् इति निरूपणार्थम् एकम् उदाहरणम्. இங்கே ஒரு விஷயத்துக்கு உதாரணம் காமிக்கிறா. எந்த விஷயத்துக்குன்னு கேட்டால், இந்த சமாக்கியா அப்படிங்கிறது துர்பலமாக இருந்தாலும் பிரபல பிரமாணமாக இருக்கக்கூடிய லிங்கத்தை ஆசிரயிச்சு இருக்கிறதுனால சமாக்கியா இப்போ பிரபலம் ஆயிடுறது. எதை காட்டிலும்? பிரகரண பிரமாணத்தை காட்டிலும் அப்படின்னு சொன்னா இல்லையா? அந்த விஷயத்துக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை காமிக்கிறான். அதையேவ ஸ்ருத்யபேக்ஷயா துர்பலாயாः अपि स्मृतेः आचमनरूप प्रबल पदार्थाश्रितत्वेन प्राबल्यात् पदार्थधर्म गुणभूत श्रौत क्रम त्यागेन वेदकरणानन्तरं क्षुते आचमनमेव कार्यम् इत्युक्तम्. எந்த மாதிரி இடம் அப்படின்னு கேட்டா, வேதம் கிருத்வா வேதிம் கரோத்தின்னு உதாரணம். வேதஹ அப்படின்னு சொன்னா இந்த தர்ப முஷ்டி, தத் கிருத்வா அனந்தரம் வேதிம் கரோதி, வேதி நிர்மாணம் கரோதி இத்யர்த்தா. இப்போ இந்த இடத்துல வேத கரணானந்தரம் வேதிகரணம் ஞாயதே. கிருத்வா இத்யத்ர த்வா பிரத்யேன கிரமஹ போதிதः இல்லையா? இந்த கிரமஹாவும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நேரடியா பதத்தினாலேயே சொல்லப்பட்டது. அதாவது ஸ்ருத்யா கிரமஹா போதிதா, அப்பேற்பட்ட இடமா இருக்கு. வேதம் கிருத்வா வேதிம் கரோத்தின்னு. ஸ்மிருதி ஒன்று இருக்கு, க்ஷுதே ஆச்சாமேத். க்ஷுத் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தும்மல்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் க்ஷுதே ஆச்சாமேத். சப்தமிக்கு நிமித்தத்துவம் அர்த்தா க்ஷுன் நிமித்தே ஆச்சமனம் குறியாத் அப்படிங்கிறது இந்த ஸ்மிருதியினால சொல்லப்படுகின்ற விஷயம். இப்போ இந்த இடத்துல வேத கரணானந்தரம் ஒருவேளை ஒருத்தனுக்கு தும்மல் வந்துடுதுன்னு வச்சுப்போம். இப்போ அவன் ஆச்சமனம் பண்ணணுமா அல்லது ஸ்ருதியினால சொல்லப்பட்ட கிரமத்தை ஆசிரிச்சுண்டு வேதிகரணத்தை பண்ணணுமா? என்ன பண்ணணும் அப்படிங்கிறதாக ஒரு கேள்வி. என்ன பதில் இருக்கும்? கேள்வி புரிஞ்சிருக்கா? ஆச்சமனம் தான் பண்ணணும் இல்லையா? இதுதான் சரியான பதில். ஆனா அது எப்படி வந்தது ஏன்னு கேட்டா,
இந்த ஆச்சமனத்தை விதிக்கக்கூடியது ஸ்மிருதி, கிரமத்தை விதிக்கக்கூடியது ஸ்ருதி. இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இந்த ரெண்டு பிரமாணங்கள்ல எந்த பிரமாணம் பிரபலமான பிரமாணமா இருக்கு? ஸ்ருதி பிரமாணம் தான் பிரபலம். அப்போ அந்த ஸ்ருதியினால சொல்லப்பட்ட கிரமத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸ்மிருதியோ துர்பல பிரமாணம் ஆச்சே. இதுதானே நம்ம யுக்தியை வச்சுட்டு பார்த்தால் தெரியறது இல்லையா? பிரமாணங்கள் ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தால் அதுல பிரபல பிரமாணமாக ஸ்ருதி இருக்கிறதுனால அதனால சொல்லப்பட்ட கிரமம் தானே ஆசிரியக்கணும் அப்படிங்கிறதானே விடையா வருது. அப்படின்னு கேட்டா இல்லை, இந்த பிரமாணங்களுக்குள்ளார நீங்க பலாபல விசாரம் பண்ணினால் பிரபலம் ஸ்ருதி பிரமாணம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ஸ்ருதியினால சொல்லப்படுகின்றதான விஷய பதார்த்தா எது? கிரமஹா. அதே சமயம் ஸ்மிருதியினால சொல்லப்படுகின்ற பதார்த்தா எதுன்னு கேட்டால் ஆச்சமனம். இப்போ இந்த ரெண்டு பிரமாணங்களினால கிடைக்க போற பதார்த்தங்கள் ரெண்டு இருக்கு. இதைத்தான் பிரமேயம்னு சொல்லுவோம். பிரமாணத்தினால கிடைக்க போகிற அந்த விஷயத்துக்கு பிரமேயம்னு பேரு. இந்த பிரமேயம் ரெண்டு இருக்கு இல்லையா? அந்த ரெண்டுத்துல ஸ்மிருதியினால தெரிஞ்சது ஆச்சமனம் கிரியா, ஸ்ருதியினால தெரிஞ்சது கிரமஹா, அதாவது அனுஷ்டேய கிரியா இல்லை, அனுஷ்டேயமான ஒரு பதார்த்தா இல்லை, அனுஷ்டேய பதார்த்தத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரமஹா. இப்போ அந்த ரெண்டுத்துக்குள்ளார பிராபல்ய தௌர்பல்ய விசாரம் பண்ணுவோமே ஆனால் எந்த ரெண்டுத்துக்குள்ளார? ஆச்சமனம் கிரமஹா. இந்த ரெண்டுத்துக்குள்ளார நம்ம விசாரம் பண்ணுவோமே ஆனால் எது பிரபலமா இருக்குன்னு கேட்டால் ஆச்சமனம் தான் பிரபலம். ஏன் அப்படின்னு கேட்டா அது கிரியா ரூபமா இருக்கு. இதே இந்த கிரமஹா அப்படிங்கிறது நேரடியா கிரியா இல்லை. அது எப்படி இருக்கு? அனுஷ்டேயமான ஒரு பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய தர்மஹா, வேதிகரணம் அப்படிங்கிறதான ஒரு பதார்த்தா கிரியா, அதற்கு அங்கமா இருக்கக்கூடியது கிரமஹா. இப்போ நாமளே சாமான்யமா யோசிச்சா நமக்கு புரியும், ஒரு கிரியா அது முக்கியமா அல்லது கிரியாவில் அங்கமா இருக்கக்கூடிய திரவியகாவோ குணஹாவோ இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? கிரியா முக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா? அதை போலதான் இங்கேயும் ஆச்சமனம் அப்படிங்கிறது கிரியா, இந்த கிரமஹாங்கிறது கிரியா இல்லை, கிரியாவில் விசேஷணமா இருக்கக்கூடிய கிரமஹா, ஒரு தர்மமா இருக்கக்கூடிய கிரமஹா. அப்போ இந்த ரெண்டு பதார்த்தங்கள்ல பிரமேயத்துல நாம விசாரம் பண்ணினோமே ஆனால் எந்த பிரமேயம் பிரபலமா இருக்கு? ஸ்மிருதியானது பிரபலமா இருக்கு. ஸ்மிருதி பிரமாணம். நான் அதனால கேள்வி கேட்கும் பொழுது பிரமேயத்துல கேள்வி கேட்கறேன். ஆச்சமனத்துல அதுதான் பதிலா சொல்லணும். ஆச்சமனம். ஆச்சமனம் தான் இங்க வேதிகரணம் அப்படிங்கிறதும் ஒரு கிரியை தானே. நமக்கு இப்ப வேதிகரணத்தை எடுத்துக்கல, அந்த கிரமந்தனே ஸ்ருதி சொல்லி கொடுத்தது. வேதிகரணத்தை இந்த ஸ்ருதி சொல்லி கொடுக்கல. வேதிகரணத்தை வேற இன்னொரு ஒரு வாக்கியம் விதிச்சிடுத்து. வேத கரணத்தையும் ஒரு வாக்கியம் விதிச்சிருக்கு, வேதிகரணத்தையும் இன்னொரு வாக்கியம் விதிச்சிருக்கு. அந்த ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய அந்த பௌர்வாபரியம் இருக்கு இல்லையா, எது முன்னாடி எது பின்னாடின்னு, அதைத்தான் இந்த வாக்கியம் விதிக்கிறது. வேதம் கிருத்வா வேதியும் கரோத்தின்னு. அப்போ இந்த வாக்கியத்திலிருந்து, ஸ்ருதி வாக்கியத்திலிருந்து நமக்கு அஜ்ஞாத விஷயமாக எது தெரிகிறதுன்னு கேட்டா வேத கரணானந்தரம் வேதிகரணம் அப்படிங்கிற அந்த பௌர்வாபரியம் மட்டும்தான் தெரிகிறது. அதுதான் அஜ்ஞாத விஷயம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? பிரமேயம் சொல்லும் பொழுது ஸ்ருதியினால தெரியக்கூடிய பிரமேயம் எதுன்னு கேட்டா கிரமஹா, ஸ்மிருதியினால தெரியக்கூடிய பிரமேயம் எதுன்னு கேட்டால் ஆச்சமனம் கிரியா. பிரமாண பலாபலத்தை விசாரிக்காமல் பிரமேய பலாபலத்தை விசாரிச்சால் அதுல எது பிரபலமா இருக்குன்னு கேட்டா ஆச்சமனம். அப்போ இந்த பிரமாணங்கள்ல ஸ்மிருதி பிரமாணம் துர்பல பிரமாணமா இருந்தாலும் இந்த இடத்துல அது பிரபலமா ஆயிடுறது. எப்படின்னு கேட்டா ஸ்வரூபேன ஸ்மிருதி பிரமாணம் துர்பலம் அப்படி ஸ்வபோத்திய பிரமேயஸ்ய
பிராபல்யாது. ஸ்மிருதியினால சொல்லப்படுகின்ற பிரமேயம் எதுவா இருக்கோ அது பிரபலமா இருக்கிறதுனால ஸ்மிருதி இங்க பிரபலமாயிடுறது. புரியுறதா இது? ஸ்வரூபம், அதாவது சாமான்யமா ஸ்ருதி பிரபலமா ஸ்மிருதி பிரபலமா அப்படின்னு கேள்வி கேட்டா ஸ்ருதி தான் பிரபலம், சந்தேகமே வேண்டாம். ஆனா இந்த இடத்துல அந்த பதார்த்தம் இருக்கு, ரெண்டுத்தினாலே சொல்லப்படுகின்ற பதார்த்தம் பிரமேயா, அதுல விசாரம் பண்ணி அதுல எது பிரபலமா இருக்குன்னு நிர்ணயம் பண்ணி அதை சொல்லுகின்ற பிரமாணத்தினுடைய பிராபல்யத்தை சொல்லிட்டு இருக்கோம். இந்த விசாரம் நல்லா புரிஞ்சிருக்க எல்லாருக்கும்? அப்ப இங்க என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, ஸ்வரூபேன ஸ்மிருதி பிரமாணம் துர்பலமபி பிரபல பிரமேய போதகத்வேன ஸ்மிருதேஹே பிராபல்யம் அஸ்தி அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்தோம் இல்லையா? அதை போலதான் இங்கேயும் சமாக்கியா ஸ்வரூபேன துர்பலா அப்பி பிரபல பிரமாண ஆஸ்ரிதத்வாதேவா தஸ்யாக பிராபல்யம் அப்படின்னு சமன்வயா. இப்ப எப்படி அந்த திருஷ்டாந்தத்தை கொண்டு காமிச்சிருக்கான்னு புரிஞ்சுதா இது? எந்த அம்சத்துல உபமானத்தை காமிச்சு பிரகிருத ஸ்தலத்தை சமன்வயப்படுத்தி காமிக்கிறா அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கா? அதையேவ ஸ்ருத்யபேக்ஷயா துர்பலாயாः अपि ஸ்மிருதேः ஆச்சமனரூப பிரபல பதார்த்தாஸ்ரிதத்வேன, பிரபல பதார்த்தாஸ்ரிதத்துவம் நாம பிரபல பதார்த்த போதகத்துவம். இந்த இடத்துல பிராபல்யாத் பதார்த்த தர்ம குணபூத ஸ்ரௌத கிரம தியாகேன. நல்லா பாருங்க, பதார்த்த தர்ம எது கிரமஹ, கிரமஹ பதார்த்தா இல்லை, அனுஷ்டேய பதார்த்தா இல்லை, அந்த பதார்த்தத்துக்கு குணமாக இருக்கக்கூடிய குணமாக இருக்கக்கூடிய கிரமஹ. அதான் எப்படி சொல்றான், பதார்த்த தர்ம விசேஷனம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தர்ம பதத்தை உபயோகப்படுத்துறான். பதார்த்த தர்ம, அதுவும் குணபூதா. தர்மஹான்னு சொன்னாலும் குணபூதா தான், பதார்த்தா தான் பிரதான பூதமா இருக்கும். குணபூத ஸ்ரௌத கிரம தியாகேன வேத கரணானந்தரம் க்ஷுதே சதி ஆச்சமனமேவ காரியம் இத்யுக்தம். ஏவம் ரூபேண சித்தாந்தः பிரதமாத்தியாயே நிரூபிतः. तदनुसारेण अत्रापि प्रकृतस्थले अपि समाख्यायाः स्वरूपेण दुर्बलायाः अपि प्रबललिङ्गाश्रितत्वात् प्राबल्यं वर्तते. यदाहुः अत्यन्तबलवन्तोऽपि पौरजानपदाः जनाः दुर्बलैः अपि बाध्यन्ते पुरुषैः पार्थिवाश्रितैः. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நேர்த்தியா சொல்லியாச்சு. அத்தியந்த பலவந்தஹா அபி, ரொம்ப பலத்தை உடையவர்களாக இருந்தாலும், யாரு? பௌரஜான பதாக ஜனாக, புரே பவாக, நகரத்துல வாழ்கின்ற மக்கள் மிகவும் பலசாலிகளாக இருந்தாலும் சரி, துர்பலைஹி புருஷைஹி பாத்தியந்தே, துர்பலமாக இருக்கக்கூடிய மனிதர்களாலும் பாதிக்கப்படுகிறார்கள். எப்பேற்பட்ட துர்பல மனிதர்களால்? பிரபல பார்த்திவாசிரித்தை, ராஜாவை இருக்கக்கூடிய துர்பலமான மனிதர்களாலையும் சமப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு லௌகிகமான ஒரு உதாரணம். சரி, இதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன விசாரத்தினுடைய பதில்களை சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தா, இந்த பூஷா மந்திரத்தை தர்ஷபூர்ணமாச பிரகரணத்திலேயே சேர்க்கணும், ஏன்னா பிரகரணத்தை படிக்கப்பட்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னான். அர்த்தமானது ஒத்து வராதே, அதாவது இந்த தர்ஷபூர்ணமாச கர்மாக்கள்ல எந்த கர்மாவிலையுமே பூஷா தேவதையா இல்லையே, அப்போ எப்படி இந்த மந்திரமானது அர்த்த பிரகாசனார்த்தமா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு ஒரு பதிலும் சொன்னான். என்ன பதில் சொன்னா, புஷ்ணாதீதி பூஷான்னு யௌகிக வியுற்பத்தியை எடுத்துண்டு இந்த பதமானது அங்க இருக்கக்கூடிய ஆக்னேய அக்னி முதலிய தேவதையே சொல்றது அப்படின்னு வச்சுக்கலாமேன்னு ஒரு கேள்வி கேட்டா இல்லையா? அதுக்கு இப்போ பதில் சொல்றான். யத்து பூஷா இதி சப்தः கதஞ்சித் அஜ்ஞாதி அபிதாயி இதி உக்தம் தன்ன சம்பவதி. குதஹ? இங்க வெறும் மந்திரத்தை மட்டும் விசாரம் பண்ணி நீங்க சொல்லிட்டு இருக்கேள்,
ஆனா இந்த மந்திரத்துக்கு அப்புறம் இன்னொரு சில வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் எதை சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்டா, இந்த பூஷாங்கிற தேவதா இருக்கே, அந்த தேவதைக்கு பற்கள் கிடையாது அப்படின்னு சொல்றதாக ஒரு வாக்கியம் இருக்கு. அதந்த கோஹி சஹா அப்படின்னு இருக்கு. ஏன் இப்படி சொல்றதுன்னு கேட்டா, இங்க பிரபிஷ்ட பாகா அப்படின்னு திரவியம் விதிக்கப்படுறது. அந்த தேவதையினுடைய சம்பந்தமான திரவியம் விதிக்கப்படுறது பிரபிஷ்ட பாகா. அதாவது விரீஹி யவஹா இருக்கு இல்லையா, இதை நல்லா உடைச்சு மாவா ஆக்கி பண்ணக்கூடிய திரவியம். ஏன் இப்படி உடைச்சு பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த பூஷாங்கிற தேவதை இருக்கே, அந்த தேவதைக்கு பற்கள் கிடையாது. அதந்த கோஹி சஹா. அதனால தான் இப்படி மாவாக பண்ணி அந்த திரவியத்தை அந்த தேவதையை உத்தேசிச்சு தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு அர்த்தவாத வாக்கியத்துல இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா, இந்த அக்ஞாதி முதலிய தேவதைகள் இந்த மாதிரி பற்கள் இல்லாத தேவதைகள் அப்படின்னு எங்கேயும் பிரசித்தி இல்லை. அப்போ இந்த பூஷாங்கிற பூஷாங்கிற பதத்தை எடுத்துட்டு யௌகிக விருத்தியா எப்படியாவது நம்ம இந்த புஷ்ணாதீனுங்கிற அர்த்தமெல்லாம் சொல்லி அடி தேவதையை பிரகாசனம் பண்றதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது குறிப்பிட்ட ஒரு தேவதைய சொல்றது, ரூட்யா சொல்றது. ரூடின்னு அர்த்தம், இந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம், இந்த தேவதை தான் அர்த்தம். தவிர இந்த பிரசித்தி வேற இருக்கு இல்லையா, அதந்த கோஹிசஹா அப்படின்னு. அப்போ பூஷாங்கிறது ஒரு தேவதா விசேஷான்னு நல்லாவே தெரியறது. அதனால இந்த பூஷா பதத்தை எடுத்துட்டு எந்த தேவதையை வேணா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. எத்து பூஷா இது சப்தா கதஞ்சித் அஜ்ஞாதி அபிதாயி இது தன்ன தஸ்ய அதந்த கோஹிசஹா இத்தியாதி வாக்கியசேஷேண வைதிக பிரசித்தியா ச अर्थ विशेषे रूढ़त्वात्. अर्थ विशेषे इत्युक्ते देवता विशेषे रूढ़त्वात्. रूढ़ि शब्दाன என்ன அர்த்தம், இந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம். அதை நம்ம பிரிச்சு இப்போ கடஹா அப்படின்னு பதத்துக்கு எது அர்த்தம் கேட்டா குடந்தா அர்த்தம், கான்னா இது அர்த்தம், டான்னா இது அர்த்தம் அப்படின்னு தனித்தனியா நம்ம அந்த பதத்தை பிரிச்சு சொல்ல முடியாது. அப்படி பிரிச்சு சொல்றதா இருந்தால் அதற்கு என்ன பெயர், யௌகிகம்னு பேரு. இப்போ பங்கஜம் அப்படின்னு சொல்றோம், பங்காத் ஜாயதே இது பங்கஜம், தாமரைன்னு அர்த்தம். சரியா, இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. சொன்னா அது அப்படி பிரிச்சு சொல்ல முடியாதா இருந்தால் யோகிகம். இந்த பதம் இப்படித்தான் இந்த அர்த்தத்துல தான் இருக்குன்னு சொன்னா அது ரூடம் இல்லையா. இங்க பூஷாங்கிற பதம் அப்படித்தான் இருக்கு. அத புஷ்ணாதி அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் வச்சுண்டு யோகிக வித்பத்தியை வச்சுண்டு எந்த தேவத்தையும் சொல்லலாம்னு கூடாது. அதையேவா அதையேவா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி ஒரு பங்கி இருக்கு. ரூடேஷ்ச அவயவார்த்த ஆலோசன சாபேக்ஷாத் யோகாத் பலியஸ்தும். இங்கே இன்னொரு புது விஷயம் சொல்லி கொடுக்குறா. இது எல்லா சாஸ்திரத்திலையும் பொதுவானதா இருக்கக்கூடியது. யோகாபேட்சையா ரூடேஹே பிராபல்யம் வர்த்தது. அதாவது ஒரு பதத்துக்கு அந்த பதத்தில் இருக்கக்கூடிய பதங்களை பிரிச்சு இந்த அர்த்தம்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அப்படி இல்லாத சில பதங்களுக்கு இந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ கடகாங்கிற பதத்துக்கு கடகா அர்த்தா அப்படிங்கிறது அந்த பதங்களை பிரிச்சு பார்த்தா தெரியுமா, இல்லையா அப்படியே சொல்லிடலாமா? அந்த பதத்தை கேட்ட மாத்திரத்துல அந்த அர்த்தோபஸ்திதி வந்துடுமா? அப்படியே வந்துடுறது. ஆனா யௌகிக சப்தங்கள் அந்த சப்தங்களுக்கு அப்படி அர்த்தம் கிடைக்காது. அந்த பதத்தை ஒவ்வொன்னா பிரிச்சு இந்த பதத்துல இருக்கக்கூடிய இந்த அம்சத்துக்கு இது அர்த்தா, இந்த அம்சத்துக்கு இது அர்த்தான்னு நாம விவரிக்கணும் இல்லையா. அப்போ இந்த ரெண்டுத்துல எந்த அர்த்தம், எந்த பதத்திலிருந்து வரக்கூடிய அர்த்தா முதல்ல உபஸ்திதி ஆயிடும்னு கேட்டா ரூಢியர்த்தமா எதிர்க்கோ அதுதான் முதல்ல உபஸ்திதி ஆயிடும். அதுதான் சொல்றான். ரூடேஷ்ச ரூಢி சப்தத்துக்கு அவயவ அர்த்தாலோச்சனாயாக அபாவாத் அப்படின்னு அர்த்தம். அர்த்த அவயவார்த்த ஆலோச்சனாயாக அவசியகதா நாஸ்தி, தத்வினாபி உபஸ்திதிர் பவதி அர்த்தஸ்ய. ரூடேஷ்ச அவயவார்த்த ஆலோச்சன ரூடேஷ்ச அவயவார்த்த ஆலோச்சன சாபேக்ஷாத். இப்படி சொல்லணும்.
ரூடேகன்னு தனி, ரூடேஷ்ச பலியஸ்துவாத்துங்கிறது அன்வயம். இந்த பங்கி நல்லா புரிஞ்சுக்கணும். ரூடேஹே பலியஸ்துவாத் முதல் அன்வயா இப்படி சொல்லிடணும். ரூடேஹே பலியஸ்துவாத். ரூடேஹே கதம் பலியஸ்துவம். ரூடி ரூடி ரூடியர்த்தத்துக்கு ரூடி பதத்துக்கு பிராபல்யம் எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இங்க சொல்றா, அவயவார்த்த ஆலோசன சாபேக்ஷாத் யோகாத். நல்லா பாருங்க, இந்த பங்கி நல்லா ஜாகிரதையா வாசிக்கணும், இல்லைன்னா ரூடி பதத்துக்கு அவயவார்த்த சாபேட்சம் இருக்குங்கிற மாதிரி ஆயிடும். ரூடேஹே பிராபல்யாத் அப்படின்னு அன்வயம் படுத்திடணும். ரூடேஹே பிராபல்யம்னா எதை காட்டிலும் பிராபல்யம் இருக்கு, இவன் பிரபலமானவன் அப்படின்னு கேட்டா யாரை காட்டிலும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இவன் பலசாலின்னா யாரை காட்டிலும் கேள்வி கேட்போம். அத போல ரூடேஹே பிராபல்யாதுன்னு சொன்னா எதை காட்டிலும் பிராபல்யம் இருக்கு ரூடிக்கு, அதுக்கு பதில் சொல்றா, அவயவார்த்த சாபேட்சமாக இருக்கக்கூடிய யௌகிகத்தை காட்டிலும் பிரபலமா இருக்கு. இந்த பங்கி நல்லா ஜாகிரதையா வாசிக்கணும். அவயவார்த்த ஆலோசன சாபேட்சமாக இருக்கக்கூடிய பத, இப்போ யோகிக பதத்தை நம்ம என்ன சொல்றோம், பதத்தை ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு இந்த பதத்துக்கு இது அர்த்தா, இந்த பதத்துக்கு இது அர்த்தா இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மொத்த பதத்துக்கும் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அவயவார்த்த சாபேட்சத்துவம் இருக்கு எங்கே, யோகிக பதத்துக்கு. அதனாலதான் அவயவார்த்த சாபேட்சமாக இருக்கக்கூடிய யோகிக பதத்தை காட்டிலும் ரூடேஹே பிராபல்யம். இந்த அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? இது ரூடேஷ்ச அவயவார்த்த ஆலோசன சாபேக்ஷாத் யோகாத் பலியஸ்துவாத். இப்போ இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சாஸ்திர ரீதியா காமிக்கிறா. அதையேவ வருஷாசு ரதகாரஹ அக்னீன் ஆததீத இத்யத்ர ரதகார சப்தேன சௌதன்வனாபரபர்யாயः வர்ணவிசேஷः உच्यते ரூடேஹே பிராபல்யாத் நது ரதம் கரோதி இதி व्युत्पत्त्या द्विजातयः योगस्य दौर्बल्याद् इत्युक्तं षष्ठाध्याये कश्चन विचारः प्रवृत्तः. कः विचारः इत्युक्ते अज्ञाधान विधायक वाक्यानि वर्तन्ते. वसन्ते ब्राह्मणो अग्निनादधीता इति वर्तते किल, तद्वत् वर्षासु रथकारः अग्निनादधीता इति वर्तते. रथकारः अधिकारी अत्र, यथा वसन्ते ब्राह्मणः अग्निनादधीता इत्यत्र ब्राह्मणकर्तृक अग्न्याधानोद्देशेन कालः विहितः, तद्वत् रथकारकर्तृक अग्न्याधानोद्देशेन कालः विधीयते, वर्षाकालः विधीयते. இப்போ இந்த இடத்துல என்ன சம்சயம் வந்ததுன்னு கேட்டா, ரதகாரங்கிறது யாரு? அதாவது ரதகாரங்கிறது ஒரு தனி ஜாதியாவே இருக்கு. ஆனா அந்த ஜாதிக்காரல் அப்படின்னு அந்த ரதகாரங்கிற பதத்தினால யாரும் சொல்லப்படுறானோ அந்த அவர் திரைவர்ணிகம் கிடையாது, ததிதரஹ. இப்போ இந்த ரதகார பதத்தினுடைய நேரடி ரூಢ்யர்த்தா இல்லையா? இப்போ நம்ம சாமான்யமா பிராமணா அப்படின்னு சொன்னாலே உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஒரு வர்ணத்தார் அப்படின்னு சட்டுன்னு சொல்லிடுறோம் ரூಢியாவே. பிரம்மணி லயமேத்தி இப்படிலாம் ஒரு யோகிக அர்த்தம்லாம் வச்சுட்டு இப்படிலாம் பண்றது இல்லை இல்லையா? அப்படி அந்த மாதிரி நம்ம பண்றது இல்லை. முதல்ல உபஸ்திதமா எது வந்துடுறது, ரூಢ்ய அர்த்தம் தான் உபஸ்திதியா வருது. ஆனால் அதையே எடுத்துன்றோம். அதை போல இந்த ரதகார சப்தத்துக்கும் ரூಢ்யர்த்தமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா கஷ்டன வர்ண விசேஷா திரைவர்ணிகேதரா இப்படின்னு இருக்கு ஸ்திதி. இப்போ இந்த இடத்துல ரதகார சப்தத்துக்கு ரூಢ்யா திரைவர்ணிகேதரா அப்படிங்கிறத அவரை கிரகிச்சுக்கணுமா, இல்லை ரதகார சப்தத்துக்கு ரதம் கரோதீதி ரதகாரா அப்படின்னு வச்சுட்டு ரத கர்த்திருவம் தூ திரைவர்ணிகானாவே சம்பவதி இல்லையா? அப்ப இந்த த்விஜாதியிலே இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தர் எடுத்திருக்கலாமா அப்படின்னு ஒரு சம்சயம் வரும் பொழுது பூர்வபக்ஷி என்ன சொல்லி கொடுத்தான்னு கேட்டா, த்விஜாதியில தான் ஒருத்தர் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டா, திரைவர்ணிக இதரனாக ஒருத்தன் எடுத்துட்டா என்ன ஆயிடும்னு கேட்டா, அவளுக்கு உபநயனம் கிடையாது, அதனால அத்தியனம் கிடையாது. அப்போ அக்ஞாதானம் பண்றதுக்கு தேவையான மந்திர பாகங்கள் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? சம்ஸ்காரம் இல்லை இல்லையா?
அப்போ மந்திர பாகங்கள் கிடையாதுங்கிறதுனால மந்திரங்கள் தெரியாது, எப்படி அக்னியாதானம் பண்ண முடியும் இல்லையா? அதனால ரூಢ்யர்த்தத்தை விட்டுட்டு ரதகார சப்தத்துக்கு யௌகிகமான அர்த்தத்தை எடுத்துக்கணும். ரதம் கரோதீதி ரதகாரஹான்னு இந்த திரைவரணிகாலிலே யாருக்கு ரத கர்த்திருவம் இருக்கோ, யாரை ரதம் பண்ண தெரிஞ்சுக்கானோ பண்றானோ அவரை உத்தேசிச்சுதான் இந்த வருஷா காலகா அவருடைய ஆதானத்தை உத்தேசிச்சு வருஷா காலகா விதிக்கிறது இப்படின்னு வச்சுப்போம் அப்படின்னு பூர்வபக்ஷா. ஆனா சித்தாந்தம் அது ஒத்துக்கல. ரதகார சப்தஸ்ய ரூಢ்யர்த்தா ஏவ ஸ்வீகர்த்தவ்யா. ஏன்னா यौगिकार्थः विलम्बेन उपस्थितः भवति, तदपेक्षया रूढ्यर्थस्य प्राबल्या तदेव आदौ उपस्थितः भवति अर्थः அப்படின்னு வச்சுண்டு சௌதன்வனாபர பர்யாயः அப்படின்னா அந்த சௌதன்வா அப்படிங்கிற பேரும் கூட அந்த குறிப்பிட்ட வர்ணத்தாரை தான் குறிப்பிடுறது. அவரை தான் எடுத்துக்கணும். இந்த திரைவர்ணிகாலிலேயே இருக்கக்கூடியவால யௌகிக சப்தமா வச்சுண்டு எடுத்துக்க கூடாது. அப்புறம் அடுத்த கேள்வியெல்லாம் வரும், அவளுக்கெல்லாம் எப்படி மந்திர பட்டனம் அஜ்ஞாதானத்துக்கு தேவையான மந்திரங்கள்லாம் எப்படின்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சொல்லி வச்சிடணும். அவளுக்கும் அத்தியனம் உண்டு, அந்த குறிப்பிட்ட பாக அத்தியனம் உண்டு. எப்படி ஸ்திரீகளுக்கு அத்தியன அருகதா இல்லைன்னாலும் கூட யாகத்துல அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில கர்மாக்கள் பண்ற அளவிற்கு மந்திரங்கள் சில தேவை இருக்கு, அதை மாத்திரம் படிக்கணும்னு இருக்கு இல்லையா? அதை போலதான் இங்கேயும் ரதகாரஸ்ய உபநயனம் நாஸ்தி அத்தியனம் நாஸ்தி சேதபி யாவான் மந்திர பாகः அபேட்சிதः அஜ்ஞாதானாய தாவான் பாகः அவசியம் அத்தியேதவ்யா தேனா இப்படின்னு சித்தாந்தம் பண்ணி கொடுத்துருக்கா. இப்போ இந்த சித்தாந்தத்தினுடைய முக்கிய யுக்தி என்ன இருந்தது அப்படின்னு கேட்டால் யோகா த்ரூடேஹே பிராபல்யாத் ரூಢ்யர்த்தா ஏவ ஸ்வீகர்த்தவ்யா அப்படிங்கிற இந்த அம்சம்தான் இல்லையா? இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? பூர்வபக்ஷா என்ன இது எங்க? ராகவன் அந்த இயர்போன் எடுத்துடு, ரொம்ப சிரமமா இருக்கு. நான் பேசுறதுல டபுள் மடங்கு அதிகப்படியா அந்த சத்தம் கேட்கறது. இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? சரி. अतएव वर्षासु रथकारः अग्निनादधीता इत्यत्र रथकारशब्देन सौधन्वनापरपर्यायः वर्णविशेषः उच्यते। रूढेः प्राबल्यात् स एव अर्थः स्वीक्रियते, न तु रथं करोति इति व्युत्पत्त्या यौगिकव्युत्पत्त्या द्विजातयः। कुतः? योगस्य दौर्बल्यात् इत्युक्तं षष्ठे। योगस्य रूढ्यपेक्षया दौर्बल्यम् उक्तं षष्ठे, षष्ठाध्याये। तस्मात् युक्तं किम्? तस्मात् युक्तं समाख्यया सामान्य संबंधे अवगते पूषानुमन्त्रणस्य याग संबंधे अवगते तदनन्तरं सामर्थ्यात् शब्दगत सामर्थ्यात् लिंगात् पूषयाग संबंधः कस्य पूषानुमन्त्रण मंत्राणाम् इति युक्तम्। अयमेव विषयः वार्तिके श्लोके उक्तः। यथाहुः यागानुमन्त्रणानीति समाख्याक्रतु योजिका याग अनुमंत्रण इति समाख्यया समाख्या क्रतु योजिका क्रतु संबंध बोधिका भवति समाख्या इत्यर्थः। तस्मात् शक्त्यनुरोधेन प्राप्तिः तद्देवते क्रतौ। तस्मात् शक्त्यनुरोधेन इत्युक्ते शब्दार्थानुरोधेन प्राप्तिः तद्देवते क्रतौ पूषदेवताक क्रतौ मंत्रस्य विनियोगः इति युक्तम्। तत्सिद्धं किं सिद्धं? प्रमाणान्तर सिद्ध सामान्य संबंधस्य पदार्थस्य विनियोजकं लिंगम्। இந்த லிங்க விஷயத்துல ஆரம்பத்துல இப்படி சொன்னோம், லிங்கம் த்விவிதம்
சாமானிய சம்பந்த போதக பிரமாண சாபேக்ஷம் தன் நிரபேக்ஷம் அப்படின்னு. இப்போ இது விசாரம் பண்ணினது எல்லாமே சாமானிய சம்பந்த போதக சாபேக்ஷமான லிங்கத்தை அந்த விசாரம் முடிச்சுட்டு சொல்றார். தத் சித்தம் பிரமாணாந்தர சித்த சமாக்கியா அல்லது பிரகரணம் அல்லது ஸ்தானம் இவைகளால் தெரியப்பட்ட சாமானிய சம்பந்தஸ்ய பதார்த்தஸ்ய இந்த மூன்று பிரமாணங்களினால் பிரகரணமோ ஸ்தானமோ அல்லது சமாக்கியாவோ இந்த மூன்று பிரமாணங்களால் சாமானிய சம்பந்தத்தை தெரிந்து கொண்ட பிறகு விநியோஜகம் பவதி லிங்கம் பிரமாணம். அந்த சாமானிய சம்பந்தத்தை கொண்ட மந்திரத்தை விநியோகம் பண்றது லிங்க பிரமாணம் அப்படிங்கிறது சித்தம். தத்ர மந்திர விநியோஜகம் லிங்கம் முக்கிய ஏவ அர்த்தே விநியோஜகம் ந கௌணே. இந்த இன்னொரு விஷயம், இந்த லிங்க பிரமாணத்தினால மந்திரத்தினுடைய விநியோகா பண்றோமே, அப்படி பண்ணும் பொழுது அந்த மந்திரத்தினுடைய முக்கியார்த்தா அதாவது சக்கியார்த்தா எது இருக்கோ அதுல தான் விநியோகம் பண்ணணும். இப்போ கூட நம்ம பார்த்தோம், இந்த பூஷாங்கிற பதத்துக்கு லக்ஷணையா அக்னிஹி தேவதான் சொல்லலாமே அப்படின்னு கேட்டால் சொல்லக்கூடாது. அந்த பூஷா பதத்தினுடைய சக்கியார்த்தம் எது இருக்கோ அங்கதான் இந்த மந்திரத்தை விநியோகம் பண்ணணும், மற்ற இடத்துல பண்ணக்கூடாது. லிங்கத்தினால மந்திரத்தினுடைய விநியோகா எங்க பண்றோமோ அந்த இடத்துல சக்கியார்த்த பிரகாசகத்வேனைவ விநியோகா நது லக்ஷணையாவோ கௌன்யர்த்தத்திலேயோ. அதுதான் சொல்றான். முக்கியா ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறா. முதல்ல லிங்க பிரமாணத்தினால மந்திரத்துக்கு முக்கியார்த்தேயே விநியோகான்னு முதல் வாக்கியம். தத்ர மந்திர விநியோஜகம் லிங்கம் முக்கிய ஏவ அர்த்தே விநியோஜகம் ந கௌனே. ஏன் அப்படின்னு கேட்டா முக்கியார்த்தஸ்ய பிரதமம் உபஸ்திதத்வேன தத்ரைவ விநியோக புத்தோ பர்யவசன்னாயாம் புனः கௌனே அர்த்தே விநியோக கல்பனாயாம் கௌரவ பிரசங்காத். அப்படின்னு அர்த்தம், மந்திரத்தை கேட்ட உடனே அந்த மந்திரத்திலிருந்து முக்கியார்த்த உபஸ்திதி வந்துடுறது, சக்கியார்த்தோபஸ்திதி வந்துடுறது. வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், லிங்கத்தை வச்சுட்டு அந்த அர்த்தத்தை பிரகாசனம் பண்றதுல இந்த மந்திரத்தை விநியோகம் பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு இந்திர பிரகாசனமான ஒரு மந்திரம் இருக்குன்னு வச்சுப்போம், கதாச்சன ஸ்தரீர சினேந்திர சஷ்டின்னு இருக்கு. இந்த மந்திரத்தை கேட்ட உடனே இந்த மந்திரத்தினால இந்திரஹா பிரகாசத்தைன்னு தெரியறது. ஏன்னா இந்திர பதம் அங்க இருக்கு, இந்திர பதத்துடைய சக்கியார்த்தா இந்திரஹா. அப்போ இப்படி சக்கியார்த்தம் உபஸ்திதா ஆன உடனேயே இந்த மந்திரத்தை நம்ம என்ன பண்றோம், இந்திர பிரகாசனார்த்தமாக விநியோகம் பண்ணிடுறோம். இப்படி விநியோகம் பண்ணினதுக்கு அப்புறம் அங்க ஆகாங்கையே இல்லை, இந்த மந்திரத்துக்கு நான் எதை பிரகாசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆகாங்கையே இல்லை இல்லையா. அப்படி ஆகாங்ஷை இல்லாத போது கவுனார்த்தத்துல மறுபடியும் இந்த மந்திரத்தை ஏன் விநியோகம் பண்ணுவானே, பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல விநியோகம் பண்ணியாச்சு முக்கியார்த்தத்துல. அதுதான் சொல்லி கொடுக்குறா. முக்கியார்த்தஸ்ய பிரதமம் உபஸ்திதத்வேனா தத்ரைவ விநியோக புத்தௌ விநியோகே கிருதே விநியோகே ஞாதே புத்தௌ பர்யவசன்னாயாம் அப்படின்னு வச்சுக்கணும். தத்ரைவ விநியோகா இதி ஞானே சதி புனः கௌனே அர்த்தே விநியோக கல்பனாயாம் கௌரவ பிரசங்காத். புனः அந்யத்ர விநியோக கல்பனை கௌரவ பிரசங்கா. கௌரவ பிரசங்கான என்னது, ஏகஸ்யைவ மந்திரஸ்ய உபயத்ர விநியோகः முக்கிய அர்த்தே கௌனே அர்த்தேதி அநேக உத்தேசேன மந்திர விதானம். இதுதான் இங்க கௌரவம். இதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறா எப்படின்னு. அதையேவாம் பரிஹிர் தேவசதனம் தாமி இதி மந்திரஹா சாமர்த்தியாத் குஷலவணாங்கம் தேஷாம் முக்கியத்துவாத் ந உலபராஜி லவணாங்கம். நம்ம இந்த போன கிளாஸ்லயே படிச்சோம், பரிஹிர் தேவசதனம் தாமி அப்படிங்கிற மந்திரமானது லவண பிரகாசனார்த்தா அப்படின்னு பார்த்தோம். சரி, இது எந்த மாதிரியான அதாவது தர்பையிலேயே முக்கியார்த்தமா இருக்கக்கூடிய தர்பையும் இருக்கு, கவுனார்த்தமானதாகவும் இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த கொஞ்சம் பசுமையா இருக்கக்கூடியது, இந்த பச்சைத்தன்மை போகாம இருக்கக்கூடிய தர்பை முக்கியார்த்தா குஷா. உலபராஜிங்கிறது காஞ்சி போனதா இருக்கக்கூடியது. இப்போ இந்த பரிஹி அப்படிங்கிற பதம் இருக்க, இந்த பதம் முக்கியார்த்தமாக இருக்கக்கூடிய குஷத்தை சொல்றதா அல்லது கவுனார்த்தமா இருக்கக்கூடியதான
உலபராஜிய சொல்றதா அப்படின்னு கேட்டா முதல்ல நமக்கு எது உபஸ்திதி ஆகும்? பரிஹி சப்தத்தை கேட்ட உடனே குஷம் தான் உபஸ்திதமாகும். உபஸ்திதமாகும். முக்கியார்த்தமா அதுதான் இருக்கிறதுனால. அப்போ அந்த மந்திரத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? அங்க விநியோகம் பண்ணிடுவோம். பண்ணினதுக்கு அப்புறம் நமக்கு அடுத்தாப்புல மறுபடியும் இந்த மந்திரத்தை எங்க விநியோகம் பண்றது அப்படிங்கிற ஆகாங்ஷை இருக்காது. ஏன்னா அந்த மந்திரத்துக்கு ஆகாங்ஷை பூர்த்தி ஆயிடுது இல்லையா? அதுதான் இங்க சொல்லி கொடுக்குறா. அதையேவ இत्युक्ते யஸ்மாத் முக்கியார்த்தே ஏவ விநியோகः தஸ்மாத் பரிஹிர்தேவ சதனம் தாமீதி மந்திரः சாமர்த்தியாத் குஷலவனாங்கம் குதः தேஷாம் முக்கியத்வாத் ந உலபராஜி லவனாங்கம் இत्युक्तம். மந்திரஸ்ய உலபராஜி லவனமபி விஹிதம் வர்த்ததே, ததப்பி வர்த்ததே. ஆனா அந்த இடத்துல மந்திரம் சொல்லி பண்ணணும் இல்லை, தூஷ்டியும் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மந்திரம் அங்க வராது. இதுக்கப்புறம் இதுவரையில் லிங்க பிரமாணத்தை நிரூபணம் பண்ணியிருக்கா. இந்த லிங்க பிரமாணமானது வாக்கிய பிரமாணத்தை காட்டிலும் பிரபலமானது அப்படிங்கிறத இப்ப சொல்லி கொடுக்குறா. ததிதம் லிங்கம் வாக்கியாதிபியா பலவத். வாக்கியாதிபியா அப்படின்னா வாக்கிய பிரகரண அப்புறம் ஸ்தான சமாக்கியா, இந்த 4 பிரமாணங்களை காட்டிலும் பிரபலமானதா இருக்கு. குதஹ தேஷாம் ஹி ந சாட்சாத் விநியோஜகத்துவம். அதாவது இந்த வாக்கியம் பிரகரணம் முதலிய பிரமாணங்கள் நேரடியாக அங்கத்துவத்தை சொல்லிடாது. என்ன பண்ணும்? ஸ்வபூர்வவர்த்தி பிரமாணம் கல்பயித்வா அங்கத்துவ பிரமாணம் பவதி இல்லையா? ஆனா இந்த லிங்கமானது எப்படி இருக்குன்னு கேட்டா, கிந்து லிங்கம் ஸ்ருதிஞ்ச கல்பயித்வா. இந்த லிங்கமானது இதுவும் சாட்சாத் விநியோஜகம் இல்லை, ஸ்ருதிம் கல்பயித்வா ஏவ விநியோஜகம் பவதி. ஆனா இதுக்கு விநியோஜக பிரமாணம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ருதி ஒன்னே கல்பிச்சா போதும், நிறைய கல்பிக்க வேண்டாம். ஆனா வாக்கியங்களுக்கு வாக்கிய பிரமாணம் லிங்கத்தை கல்பிக்கணும், ஸ்ருதியை கல்பிக்கணும், பிரகரணம் இன்னும் அதிகப்படியா இப்படி போக போக இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். கல்பிக்க வேண்டிய பிரமாணங்கள் அதிகமாயிடுறது. அதுதான் சொல்லிட்டு இருக்கான். தேஷாம் ஹி ந சாட்சாத் விநியோஜகத்துவம் கிந்து லிங்கம் ஸ்ருதிஞ்ச கல்பயித்வா நச்ச அசமர்த்தஸ்ய ஸ்ருதிம் கல்பயித்வா விநியோக கல்பனா சம்பவதி இதி சாமர்த்தியஸ்யாபி கல்பத்வேன உபஜீவியத்துவம். இங்க ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த பிரகரணமோ வாக்கியமோ முதலிய பிரமாணங்கள்லாம் இருக்கே, இது லிங்கத்தை கல்பிக்காமலேயே விநியோகம் பண்ணட்டுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அது முடியாது. ஏன் முடியாது? ஒரு பதார்த்தமானது இன்னொரு ஒரு பதார்த்தத்துக்கு அங்கம்னு சொல்றதா இருந்தால், அந்த அங்கமாக சொல்லப்படுகின்ற பதார்த்தம் இருக்கே, அதுக்கு முதல்ல சாமர்த்தியம் இருக்கான்னு பார்க்கணும். உபகாரம் பண்ண தகுந்ததா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அந்த சாமர்த்தியம் இல்லாம வெறுமனே அங்கம் அங்கம் சொல்லிட்டே இருக்க முடியாது. அங்கம்னா என்னது? உபகாரகம் தானே. உபகாரத்தை பண்றதா இருந்தா தான் அது அங்கம். அப்போ வாக்கிய பிரமாணம் ஆகட்டும், பிரகரணமோ மற்ற பிரமாணங்கள் ஆகட்டும், இவைகள் ஏதாவது ஒரு பதார்த்தத்தை ஒரு பிரதானத்துக்கு அங்கமாக சொல்றதா இருந்தால் அந்த அங்கமானது எப்பேற்பட்டதா இருக்கணும்? அந்த பிரதானத்துக்கு உபகாரம் பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையதா இருக்கணும். அப்படி அந்த சாமர்த்தியம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே விநியோகம்லாம் பண்ண முடியாது. அப்போ சாமர்த்தியம் தெரிஞ்சுட்டா தான் நம்மளால விநியோகமே பண்ண முடியும் இல்லையா? இந்த சாமர்த்தியம் தானே லிங்கம்னு சொல்லிட்டு இருக்கோம். அர்த்தகத சாமர்த்தியம், சப்தகத சாமர்த்தியம்னு. அப்போ சாமர்த்தியம் தெரிஞ்சுக்காமல் வாக்கியமோ பிரகரணமோ மற்ற எந்த பிரமாணமோ நேரடியாக விநியோகம் பண்ணாது. சாமர்த்தியத்தை தெரிஞ்சுண்டு தான் கல்பிச்சுண்டு தான் விநியோஜகமாக ஆகும். அப்போ எப்படி கேள்வி கேட்க முடியாது? இந்த வாக்கியம் முதலிய பிரமாணங்கள் லிங்கத்தை கல்பிக்காமலேயே நேரடியாக அங்கத்துவத்தை சொல்லட்டுமே. எதுக்காக இப்படி கேள்வி கேட்கிறா? லிங்கத்தை காட்டிலும் மற்ற பிரமாணங்கள் துர்பலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் துர்பலம்னு ஒரு கேள்வி கேட்டோம். இந்த வாக்கியம் முதலிய பிரமாணங்கள் வாக்கிய பிரகரணாதிகள் லிங்கத்தை கல்பிச்சு ஸ்ருதியை கல்பிச்சுட்டு தான் விநியோஜகமாக ஆகிறது, அங்கத்துவத்தை சொல்றது அப்படின்னு சொன்னோம். அதனால்தான் அது துர்பல பிரமாணம்னு.
அப்போ அவ என்ன கேள்வி கேட்கிறா, லிங்கத்தை கல்பிக்க வேண்டாம், அப்படியே அங்கத்துவத்தை சொல்றதா வச்சுப்போமே வாக்கியம் முதலிய பிரமாணங்கள். அப்போ லிங்கத்தை காட்டிலும் வாக்கியம் முதலிய பிரமாணங்கள் துர்பலமானவைகள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இதை மனசை வச்சு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கோம்? சாமர்த்தியம் தெரிந்து கொள்ளாமல் நாம இந்த பதார்த்தங்களுக்கு அங்கத்துவத்தை சொல்லவே முடியாது. அதனால அவசியம் என்ன கல்பிக்கணும்? சாமர்த்தியம் கல்பிச்சே ஆகணும், லிங்கத்தை கல்பிச்சே ஆகணும். நச்ச அசமர்த்தஸ்ய ஸ்ருதிம் கல்பயித்வா விநியோக கல்பனா சம்பவதி நச்ச சம்பவதி அப்படின்னு அன்வயா. நச்ச சம்பவதி அசமர்த்தஸ்ய பதார்த்தஸ்ய சாட்சாத் ஸ்ருதிம் கல்பயித்வா விநியோஜகத்துவம் ந சம்பவதி இதி சாமர்த்தியஸ்யாபி கல்பியத்வேன உபஜீவியத்வாத். அப்போ அவசியம் சாமர்த்தியம் கல்பனீயம். கல்பனீயம்னு சொன்னாலே அது உபஜீவியம்னு ஆயிடும். இந்த சாஸ்திரத்துல உபஜீவியம் உபஜீவகம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பதங்களா சாபேட்சமான பதங்கள் வரும். நம்ம சாமானிய மொழியிலேயே யதா ததா அப்படின்னு சொல்றோம். யதான்னு வந்து அவசியம் ததா வந்துடும், யாவத் தாவத். அதை போல இங்கே சாஸ்திரத்துல உபஜீவியம் உபஜீவகம் அப்படின்னு ரெண்டு பதங்களை உபயோகப்படுத்துறா. இதை நல்லா மனசை வாங்கிக்கணும், எல்லா சாஸ்திரத்திலும் வரக்கூடியது. உபஜீவியம் உபஜீவகம்னா என்னது? இப்போ பாருங்க, ராமஹான்னு ஒருத்தர், லக்ஷ்மணஹான்னு ஒருத்தர். லக்ஷ்மணஹா ராமனை ஆசிரியிச்சுண்டு தான் இருக்கார். ராமர் இல்லாம அவரால் வாழ முடியாதுன்னு சொன்னா அவருக்கு ஏதோ பணம் காசோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல ஆசிரியிச்சுண்டு இருக்கார். இப்போ ராமஹா உபஜீவியம் உபஜீவியா. உபஜீவக்கா யாருன்னு கேட்டால் லக்ஷ்மணா, அவரை ஆசிரியிச்சுட்டு இருக்கார். அப்போ இதுல யாரு பிரதானம்? லக்ஷ்மணனா இல்ல ராமஹாவா? ராமஹா பிரதானம். ராமஹா. அத போல இங்கேயும் வாக்கிய பிரமாணம், வாக்கியம் முதலிய பிரமாணங்கள் இருக்கே, இந்த பிரமாணங்கள் எல்லாமே சாமர்த்தியத்தை, அதாவது லிங்கத்தை கல்பிச்சுதானே விநியோஜகமாக ஆகின்றன. அப்போ இதெல்லாம் எதை ஆசிரியிச்சு இருக்கு அப்படின்னு கேட்டா லிங்கத்தையும் ஸ்ருதியையும். ஸ்ருதி ஆசிரியிச்சுட்டு இருக்கு, நம்ம அதை மறுக்கல. நமக்கு பிரகிருத ஸ்தலத்தை தேவையானது என்னது? லிங்கத்தை ஆசிரியிச்சுட்டு இருக்கா இல்லையா? இந்த வாக்கியம் முதலிய பிரமாணங்கள் லிங்கத்தை ஆசிரியிச்சுட்டு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கிறதுனால எது இங்க பிரதானம்னு ஆயிடுறது? லிங்கம் பிரதானம்னு ஆயிடுது உபஜீவியம்ங்கிறதுனால. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கா? உபஜீவிய உபஜீவக பாவகான்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல எது பிரபலம் பிரதானம்னு ஆயிடுத்து? லிங்கம். ஏன்னா அது உபஜீவியம். இந்த மாதிரி நம்ம ஒரு பங்கி இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். அதாவது ந தத்திர பிரகரணாத்யபேக்ஷா ஏன தேஷாம் உபஜீவியத்வேன பிராபல்யாத் அப்படின்னு ஒரு பங்கியும் பார்த்தோம். அங்கேயும் இதே தான், இதே மாதிரி அர்த்தம் தான். அங்கேயும் உபஜீவியமா இருந்தால் பிராபல்யம் கிடைக்கும், அது உபஜீவியமா இல்லை அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ணணும். அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க எப்படி இருக்கு பாருங்க. சாமர்த்தியஸ்யாபி கல்பியத்வேன உபஜீவியத்வாத், லிங்கஸ்ய உபஜீவியத்வாத் இல்லையா? அதனாலதான் இப்போ லிங்கம் இங்க பிரபலம்னு ஆடுறது. இப்போ உபஜீவகங்கள் எது அப்படின்னு கேட்டா வாக்கியம் முதலிய பிரமாணங்கள் இல்லையா? அத்தஹா தைஹி யாவத் சாமர்த்தியம் கல்பயித்வா ஸ்ருதிஹி கல்பியதே தைஹி வாக்கியாதி அங்கத்வபோதக பிரமாணைஹி யாவத் எதுவரையில் எதற்குள்ளாக சாமர்த்தியம் கல்பயித்வா லிங்கம் கல்பயிச்சு ஸ்ருதிஹி கல்பியதே தாவதேவ அதற்குள்ளாகவே கிளுப்தத்வேன சாமர்த்தியேன ஸ்ருதிம் கல்பயித்வா விநியோகா கிரியதே. இந்த லிங்கமானது கிளுப்த பிரமாணமாக இருப்பதனால ஒரே ஒரு பிரமாணம் அதுக்கு முன்னாடி இருக்கு, எது? ஸ்ருதிஹி. அந்த ஸ்ருதியை கல்பயித்வா விநியோகா கிரியதே, லிங்கேன விநியோகா கிரியதே இது தஸ்ய பிராபல்யம். தஸ்ய இத்யுக்தே லிங்கஸ்ய பிராபல்யம். இப்போ இந்த பிராபல்யத்தை நிரூபிக்கிறதுக்காக ஒரு உதாரணம் காமிக்கிறார். அதையேவா ஸ்யோனந்தே சதனம் கரோமி கிருதஸ்ய தாரயா சுஷேவம் கல்பயாமி இத்யஸ்ய
சதனாங்கத்துவம் லிங்காத்து சியோனந்தே சதனம் கரோமி கிருதஸ்ய தாரையா சுஷேவம் கல்பயாமி தஸ்மின் சீதா அப்படின்னு வரப்போறது. இப்போ இந்த தஸ்மின்ல தச்சப்தத்தினால முன்னாடி மந்திரத்தை நம்ம பராமர்சம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன சம்சயம் வந்ததுன்னு கேட்டா, இந்த மொத்த மந்திரமும் சதனத்துல அல்லது ஆசாதனத்துல, சதனம்னா அந்த புரோடாசத்தை வைக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் பண்ணிக்கிறது, அந்த சதனமோ அல்லது ஆசாதனம், உட்காருதல் ஆசாதனம், சதனம்னா ஸ்தானம். ஏதாவது ஒரு இடத்துல மந்திரத்தை விநியோகவா இல்ல ரெண்டு இடத்துக்கும் மந்திரத்தை லிங்கத்தை வச்சுண்டு சதன பிரகாசனமான அம்சத்தை சதனாங்கமாகவும் ஆசாதன பிரகாசனமான மந்திரத்தை ஆசாதனாங்கமாகவும் விநியோகவா அப்படின்னு கேள்வி வரும் பொழுது ரெண்டும் தனித்தனியா தான் விநியோகம் பண்ணி ஆகணும். ஏன்னா லிங்கம் அப்படிதான் இருக்கு. சப்த சாமர்த்தியத்தை பார்த்தால் மந்திரத்தினுடைய ஒரு பகுதி சதனத்தை பிரகாசனம் பண்றதா இருக்கு, இன்னொரு பகுதி ஆசாதனத்தை பிரகாசனம் பண்றதா இருக்கு. அதனால அதன்படிதான் விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது, வாக்கிய பிரமாணத்தை வச்சுட்டு பார்த்தால் மொத்த மந்திரமும் சதனத்துக்கோ அல்லது ஆசாதனத்துக்கோ அங்கம்னு ஆயிடும். ஆனா அப்படி பண்ணல. அத வாக்கிய பிரமாணத்தை பாதிச்சு, இங்க வாக்கிய பிரமாணம் எப்படி தெரியுது, தஸ்மின்கிறதான அந்த தச்சப்தத்தை வச்சுட்டு ஏக வாக்கியதா தெரியுது மொத்த மந்திரத்துக்கும். அதை பாதிச்சு லிங்க பிரமாணத்தினால மந்திரத்துடைய ஒரு அம்சத்தை சதனத்தையும் இன்னொரு அம்சத்தை ஆசாதனத்தையும் விநியோகம் பண்ணிருக்கா. எதனாலன்னு கேட்டா, லிங்க பிரமாணம் மற்ற வாக்கியம் முதலிய பிரமாணத்தை காட்டிலும் பிரபலமாக இருப்பதினாலே. அதுதான் இங்க சொல்லி கொடுத்தா. அதையேவா இத்துக்தே யஸ்மாத் லிங்க பிரமாணம் வாக்கியாதி பிரமாணாபேட்சையா பிரபலம் தஸ்மாதேவ சியோனந்தே சதனம் கரோமி கிருதஸ்ய தாரையா சுஷேவம் கல்பயாமி இத்யஸ்ய சதனாங்கத்துவம் தஸ்மின் சீத இதி மந்திரஸ்ய து ஆசாதனாங்கத்துவம் இது விபஜ்ய விநியோகः. நது வாக்கியாத் புரோடாச பிரதிஷ்டாபனாங்கத்துவம் தத்ர ஸ்தாபனாங்கத்துவம் நாஸ்தி வாக்கியாத். குதः தஸ்ய வாக்கியஸ்ய தௌர்பல்யாத். இதோட இந்த லிங்க பிரமாண நிரூபணம் முடிஞ்சிருக்கு. லிங்க பிரமாண நிரூபணம் பண்ணிட்டு இந்த லிங்க பிரமாணம் மற்ற பிரமாணங்களை காட்டிலும் வாக்கியாதி அங்கத்துவ போதக பிரமாணங்களை காட்டிலும் பிரபலமானது அப்படின்னு இதுவரையில் நிரூபிச்சிருக்கா. அடுத்ததாக அங்கத்துவ போதக பிரமாணம் வாக்கிய பிரமாணத்தை எடுத்துன்னு சொல்ல போறா. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகः. யத்கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.